உத்தம வில்லன் படத்தில் உத்தமனும் நான் தான், வில்லனும் நான் தான். ஒவ்வொரு நடிகருமே இந்த படத்தில் அவர்களை பார்ப்பார்கள் என்றார் கமல்ஹாசன். கமல் நடிப்பில் உருவாகியுள்ள உத்தம வில்லன் படம் வருகிற ஏப்ரல் 10ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகி இருக்கிறது. திருப்பதி பிரதர்ஸ் தயாரித்துள்ள இப்படத்தை ரமேஷ் அரவிந்த் இயக்கியிருக்கிறார். பூஜா குமார், ஆண்ட்ரியா, நாசர், ஊர்வசி உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இந்த நிலையில் உத்தம வில்லன் படம் குறித்து நடிகர் கமல் இன்று பத்திரிகையாளர்களை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். படம் குறித்து அவர் கூறுகையில், எனது இல்லத்தில் இந்த பத்திரிகையாளர்களை சந்திப்பு நடத்துவதற்கு காரணம், நான் கே. பாலச்சந்தர் அவர்களை முதல் முறையாக சந்திக்க சென்றது இந்த இல்லத்தில் இருந்துதான். அதுபோல் இந்த இல்லத்தில் சோகமான நிகழ்வுகளுக்காகவும் பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறேன். இது மோசமான நிகழ்வுக்கான சந்திப்பு இடமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தான். தற்போது இந்த சந்தோஷமான விஷயத்திற்காகவும் இந்த இல்லத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்று பேச்சை தொடங்கினார். உத்தம வில்லன் படம் என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத படம். இது ஒரு நட்சத்திர நடிகனின் கதை. இதில் உத்தமனும் நான் தான், வில்லனும் நான் தான். இந்த படத்தை ஒவ்வொரு நடிகர் பார்த்தாலும் அந்த நடிகரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இது பிரதிபலிக்கும். வில்லு பாட்டு இந்த படத்தில் ஒரு முக்கிய இடம் பெற்றுள்ளது. ரமேஷ் அரவிந்த் என்னிடம் பல கதைகளை கூறியிருந்தார். அவரும் நானும் பல கதை விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். அப்போது அவர் சொன்ன உத்தம வில்லனின் கதை பிடித்து போனதால் தான் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டேன். இப்படத்தில் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் மார்க்கதர்சி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். முதலில் அவர் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறீர்களா என்று கேட்டபோது யோசிக்க நேரம் எடுத்துக்கொண்டு அதன் பிறகுதான் ஓகே சொன்னார். 10 நாட்களுக்கு அவரிடம் கால்ஷீட் கேட்டோம். படப்பிடிப்பை சீக்கிரமாக முடி என்று என்னை அவசரப்படுத்திக் கொண்டே இருந்தார். படப்பிடிப்பு முடிந்ததும் டப்பிங்கை சீக்கிரமாக முடி என்று அவசரப்படுத்தினார். டப்பிங் முடிந்ததும் படத்தை எப்போது வெளியே கொண்டு வரப்போகிறார் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அவர் மனதில் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. ஆனால் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருந்தார். பாலச்சந்தரின் நிறைய படங்கள் சோகமும் சிரிப்பும் கலந்திருக்கும். அதுபோல் இந்த படத்திலும் அனைத்தும் கலந்திருக்கும். சண்டைகள், வன்முறைகள், கார் ஆகாயத்தில் பறப்பது போன்ற காட்சிகள் இப்படத்தில் இல்லை. வைக்க கூடாது என்று இல்லை. இந்த கதைக்கு அது பொருத்தமாக இல்லை என்பதற்காக தான் வைக்கவில்லை. இப்படத்தில் நடித்திருக்கும் ஆண்ட்ரியா, பூஜா குமார், ஊர்வசி எல்லோருமே என்னுடைய கதாநாயகிகள் தான். என்னுடன் டூயட் பாடினால்தான் அவர்கள் கதாநாயகிகள் இல்லை. அதுபோல் இந்த படத்தில் ஜெயராம் ஒரு சிறிய கதாபாத்திரத்தான் நடித்திருக்கிறார். அதிலும் சிறப்பாக நடித்திருக்கிறார். மேலும் நாசர், எம். எஸ். பாஸ்கர் ஆகியோருக்கும் இப்படம் பேசும் படமாக இருக்கும் என்று கூறியுள்ளார் கமல்ஹாசன்.